பியூட்டிஃபுல்லாக கையாண்டுட்டு இருக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 20-25 நாளாக அவங்க வந்து டிமாண்டை பாஸ் பண்ணிட்டாங்க. சார் எங்களுக்கு இதை கொடுங்க அப்படின்ட்டு. அந்த பக்கம் திரும்பி போயிட்டார். அவங்களுக்கு இன்னும் பதில் தெரியாமல் முடிக்கிறேன். இப்போ ஆமான்னு சொன்னாரா இல்லைன்னு சொன்னாரா அப்படின்ல அவர் நான் கொஞ்சம் வேறு வேலையாக இருக்கேங்க அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அது வந்து காங்கிரஸுக்கான ஒரு ட்ராப், காங்கிரஸுக்கான ஒரு நெருக்கடி. அவங்க வந்து அதிகபட்சமாக ஒரு 20 நாளைக்குள்ள எல்லாருமே முடிவெடுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஹார்ட்லி ஒரு 20 டேஸ்க்குள்ள எவ்ரி ஒன் ஹேஸ் டு டேக் ஏ கால். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஜனவரி 26க்குள்ள அந்த செட்டில் ஆயிடணும், யார் யார் எங்க செட்டில். அதுக்கும் பிறகு வந்துச்சுன்னா அது இன்னும் தொய்யும், அது வந்து இன்னும் பலவீனப்படும். நம்ம இன்னைக்கு வந்து லேட்டா டிசிஷன் எடுக்க ப்ராப்ளம் ஃபார் காங்கிரஸ். அதனால லேட்டா டிசிஷன் எடுக்கிறக்கா தள்ளி வைக்கிறேன். நான் இன்னும் பதிலே சொல்ல, நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல நான் மாட்டேன், நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, அதுக்குள்ள நீங்க எங்க போறீங்க? ஆமா, அப்ப வந்து திரு சிதம்பரம் போன்றவர்கள் வேற விரும்புகிறார்கள். குழு போட்டாங்கன்னு கொண்டாடுறாங்க. குழுவை ஒரு முறை கூட ஒருத்தர் கூட பார்க்கல. புரியுங்களா? குழு வந்து ஒரு முறை கூட கூடல, குழுவை யாருமே பார்க்கல. சரிங்களா? அது அப்படியே நிக்குது. ஸ்டாலின் அவர்களை மட்டும் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது மரியாதை நிமித்தமா போயிட்டு வந்தாங்க. நான் சொல்ற பேச்சு வந்து அவங்க ஒரு குழு போடுவாங்க. ரெண்டு குழுவும் பேசுறது, பேச்சு வந்து அவங்க ஒரு குழு போடணும்ல. அந்த மாதிரி சந்தர்ப்பமே இல்ல, சமிக்கையுமே இல்ல. சோ இதுக்கடையில வந்து விஜயை போய் ஒரு பிரமுகர் போய் பார்த்து வந்தார், சக்கரவர்த்தி போய் பார்த்து வந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையா போச்சு. திரு செல்வ பெருந்தகை வந்து அதே பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கமெண்ட்டுக்கு கண்ணா பின்னான்னு வேற பேசிவிட்டார்.